everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஸ்பிரிட் அனிமல்ஸ். நீங்க எந்த ஸ்பிரிட் அனிமலோட ஒரு எனர்ஜி இந்த டைம்ல வந்து கனெக்ட் ஆகிறீங்க, எந்த ஸ்பிரிட் அனிமலோட எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ளே ஆகுது பார்க்கலாமா? 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த 222. பைல் நம்பர் 1க்கு 222 222. பைல் நம்பர் 2 இந்த ப்ளூ கலர் பிரேஸ்லெட், ப்ளூ கலர், ஓகேங்களா? இந்த நீல கலர் ப்ளூ. பைல் நம்பர் 3க்கு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமா பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் எந்த ஒரு ஸ்பிரிட் அனிமல் இந்த டைம். ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் 222 யாரு இந்த பைல்? பைல் நம்பர் 1 222. ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன ஸ்பிரிட் அனிமலோட எனர்ஜி இருக்கு? Be at home. ஓகே, I'll take one more. எனக்கு இன்னும் ஒன்று வந்து எடுக்கணும்னு சொல்லுது, பார்ப்போம். Now is a lucky time. Okay, rabbit and wombat spirit. Okay, பார்க்கலாம். Pile number 1. Now is a lucky time. Okay, so family relationship form பண்ணனும். See, one more lucky card. You got one more luck. ஸ்ட்ராங் லக் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்பிரிட் அனிமல் கிட்ட இருந்து லக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இந்த டைம் நீங்க எடுக்கிறீங்க. அண்ட் அந்த லக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு குடும்பம், ஒரு உறவு, ஏதோ புதுசா ஒரு உறவை நான் ஸ்டார்ட் பண்ணணும், புது ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைம் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். உங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு யாரு வேணும், யார்கிட்ட பேசணுங்கிறதுல தெளிவா மட்டும் இருந்துட்டா போதும், அதுக்கான சூழ்நிலைகள் தானா வந்துட்டு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஓகே, உங்களோட வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா வீட்டுல இருக்கிற பர்சன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்க முடியும். எல்லாமே சீக்கிரமா இருக்குங்க இந்த டைம். வந்து எல்லாமே ரொம்ப டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. எல்லாமே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டைம் வந்து எனர்ஜி சோ பீக், ரொம்ப பீக்கா இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து சீக்கிரமா வந்துட்டு ஓடிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கும். உங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்துடும். நீங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணி அது சந்தோஷப்பட்டு அதோட உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, அவ்வளோ குயிக்கா இருக்கும். ஓகே, ஸோ ஒன் மோர் குட் கார்டு, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சி அண்ட் பேக் டெக் வந்திருக்கு. ஒன் மோர் செலிப்ரேஷன். என்ன? ஃபைல் நம்பர் 1 வெரி குட்.
எனர்ஜி சூப்பர் குட். நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி, புது உறவுகள் தொடங்குறதுக்கு, புதுசா ரிலேஷன்ஷிப், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நியூஸ் எதிர்பார்க்கறது எஸ் கண்டிப்பா வந்து இருக்கு. நீண்ட நாள் ஆசை எஸ். இது என்ன அப்படின்னா, கிடைக்கிற அந்த ஒரு எனர்ஜியை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரேபிட்டோட அந்த ஸ்பிரிட் வந்து அதிகமா வந்து பேச வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு குயிக் ஜம்ப் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம்ல குயிக்கா ஒரு சில விஷயங்கள்ல ஜம்ப் ஆகி போவீங்க. அப்படின்னா வந்து உங்களோட கெரியர்ல குயிக்கான ஒரு மூமெண்ட் இருக்கும். புது ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். புது ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ப்ராஜெக்ட், நீங்க உங்களோட ஒரு ப்ரமோஷன் அண்ட் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வந்து வேலை செய்யற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்னு ரொம்ப ஹையா ஒரு சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல. ஓகேங்களா? நீண்ட நாள் ஆசை அது சம்பந்தப்பட்ட மாதிரி யாரோ உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்க போறாங்க. ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சில பேருக்கு உங்களோட லைஃப் ரொம்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரேபிட் மாதிரி வெரி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து சீக்கிரமா வந்து லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனாங்களோ அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி நீங்களும் இந்த டைம்ல ரொம்ப ஸ்பீடா இருக்கும். எல்லாமே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் ஆல்தோ நல்லதா இருந்தாலும் கூட எனர்ஜி ரொம்ப முக்கியம். எனர்ஜி ரொம்ப முக்கியம். அதுவும் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கணும். தூங்குறது தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சேலஞ்சாவே இருக்கும். சரியா தூக்கம் இருக்காது. அண்ட் நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் அதுல மனசார வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களோட உடல்நிலை வந்து உங்களுக்கு கை கொடுக்கணும். ஸோ ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்கும், நீங்களும் அதோடு சேர்ந்து ஓடணுங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப குயிக்கா இருக்குங்க. ஓகே, நீங்க இந்த ஒரு மந்த்தே ஜூலைலே நீங்க வந்து அதை எதிர்பார்க்கலாம். ஜூலைலே வந்துட்டு ரொம்ப நல்லா எதிர்பார்க்கலாம். இந்த மந்தே பாருங்களேன், உங்களோட லைஃப்ல அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு எல்லாமே நகரும். நீங்க ப்ரீவியஸ் இயர் இல்ல முன்னாடி இருந்த மாதங்கள் இல்ல முன்னாடி போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சேலஞ்சே வந்து எனர்ஜி தான். சரியான தூக்கம் இருக்காது. கவலைனால இல்ல, வேலைனால. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்பிரிட் அனிமலோட எனர்ஜி தான் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கு. அது வரக்கூடிய டேஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கண்ட்ரோல்டாவுமே வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் பிரேஸ்லெட் எடுத்தீங்களோ, ஓகே இங்கே வைப்போம், உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பிரிட் அனிமலோட எனர்ஜி வந்துட்டு இப்போ நீங்க அக்சஸ் பண்றீங்க. பார்ப்போம். You got spider. Okay, one more நான் எடுக்கிறேன். Seahorse. Make your dreams real. Watch and wait. ஓகே, இது அப்படியே ஒரு சென்டென்ஸா எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட ட்ரீம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியலனாலும் அது உங்களுக்கு பின்னாடி அதுக்கான செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, இது என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் நீங்க வந்து உங்களுக்கு பின்னாடி, அதாவது நீங்க ரொம்ப அதிகமா வந்து இறையருள் உள்ளவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி இந்த மேஜிக், ட்ரீமு, கனவு, இந்த யூனிவர்ஸு, இந்த கடவுள், இந்த இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அதிகமாக நம்பக்கூடிய பர்சனாக இருப்பீங்க நீங்க.
உங்களோட இந்த நம்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு டிவைன் சைட்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாகுது, ரொம்ப லேட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஆனா இது அந்த லிமிட்டை தாண்டிருச்சு, இனி அது கிடைக்காது. கண்டிப்பா இல்லை. உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா போகும், ஆனா அது ஸ்டாண்டர்டா இருக்கும், அதாவது தரமா இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து உங்களோட ட்ரீம் கோல்ஸ் மேக் பண்ணணும். பெஸ்ட் டைம், பெஸ்டான டைம் இந்த இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் தான் உங்களோட வாழ்க்கையே. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்ல கஷ்டமே பட மாட்டாங்க, எந்த ஒரு அனுபவம் அவ்வளவுக்கு இருக்காது, எல்லாமே ஈஸியா இருக்கும். பட் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜேர்னி ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? உங்களோட வாழ்க்கை பயணம் ரொம்ப வித்தியாசமானது. மற்றவங்களோட கம்பேர் பண்றப்போ அனுபவம் அனுபவம் அதுதான் உங்களுக்கான வெற்றியே. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது சம்திங் யூனிக்கா இருக்கு, இண்டிவிஜுவலா இருக்கு அது. சரிங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்க கிட்ட சுத்தமா கிடையாது. இது உங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், இல்ல நீங்க ட்ரீம்ஸாக இருக்கட்டும், ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. அதுல நீங்க ரொம்ப தனித்துவமா தெரிவிங்க. அது என்ன அப்படிங்கறது தான் வந்து இந்த டைம்ல கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு பர்சன் உங்ககிட்ட, நீங்க எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன், உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது யார்கிட்டயும் இல்லைங்கிறத நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். either directly or indirectly. ஓகேங்களா? உங்களுக்கு வரக்கூடிய டேஸ்ல பாக்குறப்போ வந்துட்டு யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட், அதுதான் ஒரு விஷயம். ஓகேங்களா? இனி வந்து உங்களுக்கு வர மெசேஜ் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். இப்போ உங்களை பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் டக்குன்னு உங்ககிட்ட வந்து டாப் 1ல நிக்கிறது அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வாய்ப்புகள் அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படிதான் கிடைக்கும். அது நீங்க எப்படி வந்து டெவலப் பண்ணி கொண்டு போறீங்களோ அதுலதான் உங்க ஃபியூச்சர் இருக்கு. அந்த பயணத்துல உங்களோட அனுபவங்கள் அது எல்லாமே தான் உங்களோட சக்சஸ்க்கு காரணம். லைக் அ ஃபுல் பிக்சர் மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்குன்னு ஒரு நேம், ஃபேம் இருக்கும் ஃபியூச்சர்ல. இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நல்லா இப்போ வேலை ஜாப் எதுவுமே வந்து இப்போ கிடைக்கல, ஜாப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, டேலண்ட்டுக்கு ஏத்த ஒரு சேலரி இல்லை, என்னோட டேலண்ட்டுக்கான வேலை கிடைக்க மாட்டேங்குது, ட்ரை பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிவ் அப் பண்ண வேண்டாம். சின்னதா கிடைக்கும், சின்னதா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் இல்லை 1 month 2 month ப்ராஜெக்ட்னாலும் அட்டென்ட் பண்ணுங்க. ப்ரூஃப் பண்ணுங்க. எஸ், அதுல இருந்து உங்களுக்கான கான்டாக்ட்ஸ், உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் பில்ட் ஆகும். எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் கவனம். எக்ஸாம் வந்து நல்லபடியா வந்து எழுதுவீங்க, ஆனா ஒரு சில சின்ன சின்ன ஒரு டைவர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி ப்ரே பண்ணிட்டு போங்க. அண்ட் ஒரு பாசிட்டிவா ஒரு என்ன சொல்ற, படிக்கிறப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸ், இல்லைன்னா ஒரு 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 நல்ல ஒரு மியூசிக் கேட்டுட்டு இல்லை ஒரு நல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு ஃபியூச்சர்ல சொல்றேன், ஃபியூச்சர்ல நீங்க இந்த ஒரு எனர்ஜியோடய வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா
நீங்க ஒரு சில பர்சனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பீங்க. உங்களோட ஆறுதல், உங்களோட அன்பு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இதா இருக்கும். ஒரு ஃபோன் கால் போதும். உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசுனா என் மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு பிளெஸிங் ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இருக்கு. உங்களோட வார்த்தைகள் அதுதான் ஹீலிங்கே. அது மூலியமா அது உங்களுக்கும் ஒரு ஹீலிங்காக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஹீலிங்காக இருக்கும். ஸோ வார்த்தைகள் கவனம், அது எப்படி சொல்றீங்கிறது கவனம், அதில் எவ்வளவு சாஃப்ட்னஸ் இருக்குங்கிறதுல கவனம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, டர்னிங் பாயிண்ட். யாரெல்லாம் இந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பிரிட் அனிமல் ஓட எனர்ஜி, what is this? Peacock. Wait, pig. Let it shine. Use your mind wisely. See, இது ரெண்டுமே ஒரு கனெக்டிவ் மெசேஜஸ் தான் வருது. Let it shine. Use your mind wisely. ஓகேவா? இது வந்து ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த டைம்ல வந்திருக்கு. ஸோ இது டைரக்டாவே உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ரெண்டு விஷயங்க. உங்களோட மைண்ட் ஒன்று, உங்க எண்ணங்கள், நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன மாதிரியான ஒரு கற்பனைகள் உங்க மைண்ட்ல இருக்கு, இது வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணணும். அப்படின்னா நல்லது நினைக்கணும், நல்ல விஷயங்களை வந்து இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு முடிஞ்சு போன என்னைக்கோ நடந்ததெல்லாம் உட்காந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்களோட மைண்டு தான் உங்களுக்கு பெரிய விஷயம். இன்னொன்று உங்களோட எமோஷன்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோ. அதாவது இப்போ ஒரு சில பேர் ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல பைல் நம்பர் 3க்கு யாரையோ பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க கிட்ட சொல்ல பயப்படுறீங்க. என்ன நினைப்பாங்க, எனக்கு என்னோட பேர் கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி யோசிக்கிறீங்க? பட் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணும். உங்களோட எமோஷன்ஸ், யார் என்ன நினைக்கிறா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எந்த இடத்துலையுமே வந்துட்டு நீங்க ஷைன் ஆகணும் அப்படின்னா உங்க மனசுல என்ன இருக்குதோ அதை தைரியமா பேசணும். அதுதான் ஒரு விஷயம். மற்றவங்க நினைக்கிறாங்க, மற்றவங்க இப்படி யோசிப்பாங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்படிலாம் வந்து இருக்கவே கூடாது. அந்த எனர்ஜி, அந்த ஸ்பிரிட் வந்து இப்போ சுத்தமா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களோட மைண்ட் அண்ட் ஹார்ட் இப்போ இருக்கிற டைம்ல ரொம்ப 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 முக்கியம். அது இந்த மந்த் நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா வெரி குட். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் இல்லை தெரிஞ்சவங்க சின்னதாக ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதை பர்சனலாக எடுத்துட்டு அவங்க ஏன் அப்படி பேசுனாங்க அப்படி இப்படின்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் போ, லெட் இட் கோ. பேசினா பேசு, பேசலன்னா போ, அப்படி விட்டுருங்க. உங்கள் வேல்யூ தெரிஞ்சதுன்னா திருப்பி வருவாங்க. ஓகேவா? See, got 2 of Wands. Yes. See, உங்களோட ஜேர்னி வந்துட்டு உங்களோட எதிர்காலத்துக்கு வந்துட்டு நீங்க நிறைய பிளான் பண்றீங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. See, உங்களோட பிளானிங், நீங்க வந்து ஃபியூச்சர்ல நல்ல பிளான் தான் பண்றீங்க, சக்சஸ்க்கான ஒரு பிளான் தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் உங்களுக்கான அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பிளெஸிங் இருக்கு. வெளிநாட்டுல போய் இப்போ இங்க இருக்கிறப்ப யாருக்குமே உங்களோட டேலண்ட் புரியல. ஆனா அது வெளிநாடு இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப தள்ளி போய் அந்த இடத்துல உங்களோட திறமைகள் பேசும். ஓகேங்களா? ஆனா அது ரெண்டுமே வந்து இது ரெண்டுமே உங்களோட ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசைகள். எஸ், கண்டிப்பா நடக்கும். ஆனா இது ரெண்டு விஷயத்திலயும் தெளிவா இருக்கணும், உங்க மைண்ட், உங்களோட ஹார்ட். ஸோ அதனால ரொம்ப பாசிட்டிவா இருங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு உங்களை அறியாமே மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் பிளே ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது, மறைமுகமா நடக்குது. அதுதான், நீங்க ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அது கிடைக்குது, ஆனா அது மறைமுகமா உங்களுக்கு கிடைக்குது. ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறீங்கன்னா அதுவும் வேற ஒரு மறைமுகமா இன்டைரக்டா கிடைக்குது. ஸோ உங்களை அறியாமே நீங்க வந்து உங்களோட எண்ணங்களையும் சரி,
உங்களோட ஆசைகளையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்த இப்போ நீங்க ரொம்ப அழுத்தமா பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயம் அப்படியே நடக்குது. நான் என் கனவுல வந்துச்சு, இல்லை நான் கூட எனக்கு ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருந்துச்சு, நான் பயந்துட்டே இருந்தேன், நடந்துருச்சு. சி, கரெக்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட எண்ணங்கள், மனசு, எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு வேற ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு அது காட்டுது அப்படின்னா கரெக்டா அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைம் மோஸ்ட்லி ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு டைம் வந்து பைல் நம்பர் 3க்கு இது. சரி, அதுக்கு தான் கரெக்டா டேர்னிங் பாயிண்ட்னே வந்துருச்சு. பைல் சூசிங்லே டேர்னிங் பாயிண்ட்னு வந்திருக்குல்ல, அதுதான் இது. ஒரு உங்க வாழ்க்கை ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஃபேஸ்ல இருக்கீங்க இப்போ. நீங்க இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சொல்றேன், இது ஓவர் நைட்ல முடியாது. ஓகே, இன்னைக்கு இந்த பையில பார்த்துட்டேன், இன்னைக்கு நான் போய் இதை செய்யறேன், இன்னைக்கே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறேன், முடியாது. எமோஷனலியும் சரி, அதாவது மனசாரையும் சரி, மனதளவுலையும் சரி, நம்மளோட எண்ணங்கள்லயும் சரி, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டெய்லி பிராக்டிசஸ் முக்கியம். ஒரே நாள்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு வாயில சொல்லலாம், ஆனா அது நடைமுறைக்கு வர்றப்போ கொஞ்சம் கஷ்டம். பாசிட்டிவான செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். ஓகே, see, God wants strong good news. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க லைஃப்ல ஒரு இது எல்லாம் பாசிட்டிவா நடக்கிறப்போ ஆப்வியஸ்லி நெகட்டிவ் பர்சனோட வேலை இருக்க தானே செய்யும். ஸோ டோன்ட் வரி, நீங்க அதை பத்தியெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. அதுதான், மற்றவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களோட எண்ணத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு கால்குலேட் பண்ணாதீங்க. யார் என்ன நினைச்சா என்ன, அப்படிதான் அந்த மைண்ட் செட்டு தான் இருக்கணும். ஏன்னா இப்போ பைல் நம்பர் 3 கூட பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா, ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட மைண்டுக்குள்ளர நீங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இப்படிதான் அவங்க என்ன வந்து யோசிப்பாங்க அப்படின்னு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. அந்த முடிவு எடுத்துட்டு ஓகே நான் இது பண்ண மாட்டேன், வெரி பேட். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ்க்கெல்லாம் வந்து இடம் கிடையாது. இக்னோர். உங்களோட மைண்டும் சரி, உங்க எண்ணங்கள், உங்களோட தாட்ஸ், அதே மாதிரி உங்களோட மனசுல இருக்கக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இது எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த நெகட்டிவ் பர்சன் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வர அந்த நல்ல விஷயத்த அவங்களால தடுக்கவும் முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. எப்போ இந்த 2 விஷயம் உங்களுக்கு வீக்கா இருக்குதோ அப்போ டெஃபினட்டா அவங்க உள்ள வருவாங்க. புரியுதா? பைல் நம்பர் 3 ஸோ வெரி க்ரூஷியல், வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ்ல இருக்கீங்க. ஓகே, ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ ஸ்பிரிட் அனிமலோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து இருக்கு, ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்க்குறப்போ வெரி க்ரூஷியல் எல்லா பைலுமே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை வச்சு என்னை பர்சனலி காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.